வணக்கம். ரொம்ப பிஸியான ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஏஜ் 28 to 43, அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் அடிப்படை விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முதல் பதிவு பார்த்துட்டு ரெண்டாவது பதிவு போகிறோம். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். நம்ம வழக்கம் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம செய்ய போகிற வேலையில் எல்லாரும் தெரிஞ்ச டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே திருப்பி ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கமாக என்ன நடக்கும் அப்படி சொன்னால், ஒரு வேலை அவசியமானு நம்ம பார்க்குறோம், அவசரமானு பார்க்குறோம். இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட். அந்த அவசரமாங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் அதில் குறைச்சிக்கிறேங்க பார்த்தா செய்கிறது இல்லைங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஒரு 2% இருக்கும், அவ்வளோதான். 100 வேலை செய்கிறோம்னா 2% இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியா கேட்டுக்கலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு அவசியம் கிடையாது ஆனால் அவசரம் அப்படிங்கிற மாதிரி வேலையில் பொதுவாக பாதி வேலை அப்படி தான் போகும். ஏன்னா இப்போ எலக்ட்ரிக் பில் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பஸ் பாஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெட்ரோல் போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறது தள்ளி போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய அன்னைக்குனே செஞ்சுக்க வேண்டிய வேலையாக இருக்குது. தள்ளி போகிறது. படிக்கிற பையங்களாக இருந்தால் பார்த்தோம்னா அவங்க பசங்க படிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு படிக்க மாட்டாங்க, தள்ளி போயிட்டே இருக்கும். எக்ஸாம் முன்னாடி விழுந்து படிக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டி பாடம் ஏதாவது ஒரு பில் கட்டுறது இந்த மாதிரி செய்யறது நினச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக கட்டாகும்போது எனக்கு தெரியும். ஸோ முக்கியம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அவசரம் அப்படி தள்ளி போட்டு செஞ்ச வேலை தான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்போம். சரி, அவசரம் அவசியம் அந்த மாதிரி வேலை அப்படின்னா ஒரு கால்வாசி வேலை அதான் நம்ம செய்யலாம். ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி எனக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க பெரும்பாலும். நான் உட்பட முன்னாடி தான் பண்ணிட்டு இருந்தோம். அவசரம் அவசியம் முக்கியம், அதே இடத்துல அவசரமாக செய்யணும். அந்த மாதிரி வேலை நிறைய வேலையில் நம்ம டெய்லி அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். தெரியும், யாராவது ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை ஆஃபீஸர்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை நம்ம எதிர்பாராத தெரிய ஒரு வேலை நிற்கும். இது ரொம்ப நம்மளை கஷ்டப்பட்டு ஒரு கால்வாசி வேலை அதில் போயிடுது. இதில் எது பழியடா ஆயிடுது அப்படின்னு சொன்னால், நம்ம அவர் ஆசைப்பட்டிருப்பதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்தீங்கன்னா 15% செஞ்சுருப்போம். இதுதான் அந்த மரண நேரத்தில் இருக்கிற நிறைவேறாத 5 ஆசைகள், நிராசைகள் 5 அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸ் ஒரு புக் எழுதிப்பாங்க. அற்புதமான புக் அது. என்னோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸில் முதல்ல அதான் சொல்லிட்டு வருவேன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது. இப்போ அதை நம்ம தொட்டோம்னா அது வேற லைனில் போயிருந்தாலும் அது தொடரல. அதை ஸோ 5 நிராசைகளில் அது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி 5 நிராசைகள் என்னென்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அப்படின்னா, இது ஒரு 15% எல்லாம் செய்கிறாங்க. இன்னைக்கு பலன் இருக்காது, ஆனால் பின்னாடி பலன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலை ஒரு 15% செய்வாங்க. சரி, இது வழக்கம் நடக்குது. அப்போ நம்ம என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது லெஸ் தென், அதாவது நமக்கு முக்கியமும் கிடையாது தெரியும், இது வேஸ்ட்டும் தெரியும், அது 1% கூட இருக்காது. ஆக்சுவலாக 1% லெஸ் தென் 1% தான் நல்லது இருப்பாங்க. அவ்வளோதான். ஒரு டிவி பார்க்குறதோ, பொழுது போய்கிட்டு இருக்கிறதோ, இல்லை வெட்டி ஆட் அடிச்சிருக்கிறதோ, இல்லை காசிப்பிங் பண்ணிட்டு இருக்கிறதோ 1% தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15% மேலே செலவழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு முக்கியம் இல்லை, வேறு வழி இல்லை, திடீர்னு யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா செய்வீங்க 15%. அப்போ கூட நோ சொல்லி பழகிக்கிறது நல்லது. அப்போ அவசரம் அவசியமா அப்படிங்கிற மாதிரி விஷயம், எனக்கு முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அவசரம் செஞ்சாலும் சரி கால்வாசி செஞ்சுட்டு போங்க, ரைட். ஆனால் ஜெயிச்ச எல்லாருமே பெரிய ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவங்க முக்கால்வாசி, அதாவது 70% பார்த்தீங்கன்னா சரி, இன்னைக்கு பலன் கிடைக்காது, ஆனால் எதிர்காலத்தில் பலன் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் தான் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எதிர்காலத்தில் நிறைய பலன் கொடுக்கக்கூடிய, ஆனால் இன்னைக்கு எனக்கு பலன் கொடுக்காத, அவசரம் இல்லாத வேலையாக தான் 70% செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் தான் சக்ஸஸே இருக்கு. அப்போ நம்மளோட கவனம் பூரா 70% என்ன வேலை செய்யலாம். இன்னைக்கு நான் கரெக்ட் சுத்தமாக லாபம் கிடையாது, நான் 1 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஆனால் நான் வேற ஒரு திருத்தர செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு இலக்கு இருக்கு. நான் பார்த்தவங்களை 14 பொறுப்பு இருக்கு. 14 பொறுப்புலையும் ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் நிறைய பேர் அழகாக போட்டு பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 90 days நீ பிளான் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு ரொம்ப லேட் ஆகிடும், 1 மந்த்துக்கு ரொம்ப ஷார்ட் ஆகிடும். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ரொம்ப முக்கியமான வேலை ஆனால் இப்போ அவசரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு அந்த மாதிரி வேலையில் என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் பார்க்குறோம். நன்றி.